Good morning. Welcome to Alasco CTS. இப்போ இந்த பிரசன்டேஷனில் சில்வர் மினி மார்க்கெட் இன்றைக்கி MCXல எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரைடே சில்வர் மார்க்கெட்டில் நடந்த சில்வர் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ராப் ஆகிருக்கு. இந்த இடத்துல 42,400 இந்த ஜோனில் ஒரு நல்ல சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் அப்படியே ஸ்டே ஆகி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி என்னைக்கு ஓப்பன் பண்ணலான்னா 43,000 இந்த ஜோன் கீழே மேலே இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமர்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸிங் பார்த்து இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கும் பாருங்கள். 43,200 இது வந்து மார்க்கெட்டில் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 43,200 அப்புறம் 43,400 இந்த ரெண்டு ஜோனும் மார்க்கெட்டில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பர்டிகுலர் ஜோன். ஏன் இந்த ரெண்டு ஜோனை மேலே சொல்கிறோன்னா இன்றைக்கி கொஞ்சம் புல் பேக் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். மேலே கொஞ்சம் போயிட்டு ஆனால் ஃபைனலாக ட்ராப் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. ட்ரெண்ட் வந்து செல்லிங் பையிங்கு போகலை. இங்கேருந்து மேலே போனாலும் நமக்கு வந்து மேலே பையிங் போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் ஏன்னா நார்மலாக இவ்வளோ பெரிய ட்ராப்பில் மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திருப்பி ட்ராப் ஆகுது சான்சஸ் அதிகமாக உண்டு. ஏன்னா மேலே போனதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் செல்லிங் ஸ்ட்ரென்த்து கேதர் பண்ணிவிட்டு திருப்பி கீழே ஃபர்தராக ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள் 43,200 இந்த 43,400 இந்த ஜோனை நல்லா கீயாக வாட்ச் பண்ணி சப்போஸ் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் பையிங் மொமெண்டம் கெயின் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ஜோனில் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் வந்து செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போ கொஞ்சம் இது செல்லிங் ஆப்ஷன். சப்போஸ் யாராவது பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த 42,800 அப்படின்ற ஜோனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி பை பண்ணணும். இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன் தான் பையிங் ஜோனாக இருக்கும். பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோனை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ஜோனை மெயின்டைன் பண்ணி பை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். செல் பண்ணுறதுக்கு இதான் ஃபஸ்ட்டு செல்லிங் போயிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நீ ட்ரேட் ஆகிறப்ப என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத நாங்கள் வெப்சைட்டில் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ பாருங்கள். தேங்க்யூ. பை.